இந்த லேடிய பாருங்க எந்த அளவுக்கு போதையில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த மஷ்ரூம் என்றால் நம்ப முடிகிறதா? இந்த வீடியோவில் நாம் போதை காளான்கள் மற்றும் மருத்துவ காளான்கள் எவ்வாறு உருவாகிறது என்று பார்ப்போம். மஷ்ரூம்கள் என்பது ஒரு வகையான பூஞ்சை என்று மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். அதன் பின்னணி விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவுதான். இவை மண்ணில், மரக்கட்டைகளில் மற்றும் ஈரப்பதமான இடங்களில் இயற்கையாகவே வளர்கின்றன. மழை அதிகமாக இருக்கும் காடுகளில் மற்றும் பசுமையான நிலப்பகுதிகளில் இவை அதிகம் காணப்படும். மருத்துவ மஷ்ரூம்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. போதை சக்தி உள்ள மஷ்ரூம்களை சிலர் மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் மனதை மாற்றியமைக்க பயன்படுத்துகிறார்கள். வாருங்கள் இந்த மஷ்ரூம் எவ்வாறு வளர்கிறது என்று பார்ப்போம். அதற்கு முன்னால் ஸ்போர்கள், மைசிலியம் மற்றும் மஷ்ரூம் பற்றிய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாயிற்று. சரி, ஸ்போர்கள் என்றால் என்ன? அதுதானே உங்களுடைய கேள்வி. கூறுகிறேன். ஸ்போர்கள் என்பது ஒரு வகையான துகள்களாகும். ஒன்னும் புரியவில்லையா? எடுத்துக்காட்டாக ஒரு மரம் நிறைய பழங்களையும் அதில் நிறைய பூக்களும் கனிகளும் கொண்டு உள்ளது, சரியா? ஆனால் அந்த எல்லா கனிகளிலும் உள்ள விதைகள் ஒரு புதிய மரமாக மாறுது அல்லவா? அதில் ஏதோ ஒன்று அல்லது இரண்டு விதைகள் மட்டுமே ஒரு புதிய மரமாக மாற வாய்ப்பு உள்ளது. என்ன என்றால் அந்த எல்லா விதைக்குகளுக்கும் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைப்பது கிடையாது. ஏதாவது ஒரு சில விதைகளுக்கு மட்டுமே அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கின்றன. பிறகு அவை நன்றாக வளர்ந்து மரமாக மாறுகிறது. இதே போன்றுதான் ஸ்போர்ஸ் ஒரு விதை போன்றது. மைசிலியம் என்பது மரம் போன்றது. மஷ்ரூம் என்பது பூ போன்றது. ஸ்போர்கள் சாதாரணமாக நம் கண்களுக்கு தெரிவது கிடையாது. இவைகள் எங்கு வேண்டும் என்றாலும் இருக்கும். உங்க கைகளில் கூட இருக்கும். நீங்க குடிக்கும் தண்ணீரிலும் இருக்கும். இதை கண்டு நீங்களும் பயப்பட தேவையில்லை. நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்போர்கள் என்பது பூஞ்சையின் விதை போன்றது. ஸ்போர்கள் மண்ணில் விழுந்து சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால் மைசிலியம் சிறு முளைகளை உருவாக்கும். நன்றாக வளர்ந்த பிறகு சூழல் சரியாக இருந்தால் அந்த பூஞ்சை மஷ்ரூமாக வளரத் தொடங்கும். மஷ்ரூம் என்பது பூஞ்சையின் மலர் மாதிரியானது. ஆனால் மஷ்ரூமே ஒரு பூஞ்சை கிடையாது. அது ஒரு பூஞ்சையின் இனப்பெருக்க உறுப்பாகும். பிறகு நன்றாக வளர்ந்த மஷ்ரூமின் வேலை புதிய ஸ்போர்களை வெளியேற்றுவது. அனைத்து பூஞ்சைகளும் மஷ்ரூமாக மாறாது. சில பூஞ்சைகள் நோய்க்கு காரணமாகவும் இருக்கும். மஷ்ரூம்கள் இயற்கையாகவே மண்ணில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி குறிப்பிட்ட நச்சுச்சத்துக்களை உருவாக்குகின்றன. இந்த நச்சுச்சத்துக்கள் சிலவை மருத்துவ பயன்பாட்டிற்காக இருக்கலாம். மற்ற சிலவை போதை தன்மையுடன் இருக்கும். ஆனால் இது எவ்வாறு மருத்துவ காளான்கள் மற்றும் போதை காளான்கள் மாறுகின்றது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும், சரியா? பொதுவாக ஒரு விதையானது எந்த இடத்தில் வளர்கிறதோ அதற்கு ஏற்றவாறு அந்த விதையின் குணம் மாறும். இது அந்த விதைக்கு மட்டும் பொருந்தாது, நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இது போலதான் அந்த விதை நல்ல சூழ்நிலை நிறைந்த சூழலில் வளர்ந்தால் அது மருத்துவம் குணம் நிறைந்த காளானாக மாறும். அல்லது போதை நிறைந்த காளான்களுடன் அந்த விதை சேர்ந்தால் போதை நிறைந்த காளானாக மாறும். மேலும் இந்த ஸ்போர்ஸ் நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் கலந்து என்னென்ன வேலைகள் செய்கின்றது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.